நம்ம செய்கிற புளி சாதம் மற்றவங்க செய்கிறத விட ரொம்ப சுமாராக இருக்குன்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக தான். சேவ் பண்ணி வச்சுட்டு மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்ரீரங்கம் கோயில் புளி சாதம் ரெடி பண்ணுவோமா? அதுக்காக 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் வெந்தயம், 2 ஸ்பூன் மல்லி சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் விட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் சேர்த்து ஃப்ரை பண்ணி எல்லாத்தையும் ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கடாயில் தாராளமாக எண்ணெய் விட்டு கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், பெருங்காயத்தூள், அது கூட வேர்க்கடலையும் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை சேர்த்துட்டு மஞ்சத்தூள், உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம ஃபைன் பவுடராக அரைச்சி வச்சுருந்த பவுடர் எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. வெல்லம் இருந்தால் வெல்லம் சேர்த்துக்கோங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி புளி சாதம் நீங்கள் சாப்பிட்ருக்கவே முடியாது, அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.